கற்பக விருட்சங்கள் பல கண்டும் காமரூபங்கள் பல கண்டும் எங்களுக்குள் எதை கண்டோமோ இன்றும் நாங்கள் காண வந்தது ஒரே ஒரு இடம்தான். எங்களுக்குள் நாங்கள் எதை காண வந்தோமோ எங்களுள் எங்கள் மனமே எங்களை ஆட்சி புரியுமெனில் எங்கள் ஆட்சி புரீஸ்வரராக எங்கள் குருநாதரே எங்களுக்கு சாட்சியாய் இருக்கட்டும். சமணம் ஒரு காலத்தில் அனைவருக்கும் பகிரப்பட்டது என்பதற்கான இடத்திற்காக தான் நாங்கள் இங்க வந்திருக்கோம். எங்களுடைய சமணத்துவம் எதுங்கிறத நாங்களும் வெளிப்படையான தத்ரூபங்களாக சில விஷயங்களை சொல்ல வந்தோம். அதனுடைய பிரதிபலிப்பா தான் நாங்களும் பல விஷயங்களை பல இடங்களுக்கு சென்று பல விளக்கங்களோடு சேர்த்து உண்மையான சொத்திய சொரூபம் எது, அதனுடைய ஊருடல்கள் எது, எப்படி எல்லாம் விளக்கம் தரலாங்கிறத நாங்களும் மறுபரிசீலனை செய்ய ஆசைப்பட்டோங்க. எங்களுக்கான குதூகலனை 2 வாரங்களுக்கு முன்பு ஒரு சில வாசல் தலங்களுக்கு எங்களுக்கு அழைப்புகள் கொடுத்த போதும் இந்த காலத்திற்கு ஏற்ப இந்த சத்தியஸ்வரூபமான விஷயங்கள் ஆகம பௌர்ணமி அதுவும் புத்த பௌர்ணமி என்ற நாட்கள்ல தான் இங்க பெரும்பாலான விஷயங்களை நடத்தணுங்கிறதுக்காக இந்த புத்த பூர்ணிமாங்கிற நாளான சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு இங்க படையெடுத்திருக்கோங்க. எங்களுடைய படை வயது 80,000 இருக்குங்க. இங்க எப்படி வெடிச்சிருக்கோங்கிறத மட்டும் ஒரே ஒரு நாட்காட்டியால நாங்க குறிப்பிட முடியாதுங்க. ஏனென்றா இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய ஆட்சி பணியமா இருக்கிறது தான் இந்த இடம் நாங்க குறிப்பிடுறோங்க. இந்த இடத்தோட பேரை இதுவரை யாருக்கும் தெரியாது. ஆனா கேள்விப்பட்டவங்களுக்கு இதனுடைய முதுமைத்துவமும் புரியாதுங்க. சமணர்கள் பல பகுதிகளை உருவாக்குனாங்க, அதுவும் தென் தமிழகத்தில் தான் உருவாக்குனாங்கன்னு யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கான வாழ்க்கை வரலாற்றுல இங்க சமணங்கிறதுக்கான அர்த்தம் கூட இதுவரை வெளிமாநிலங்களிலிருந்து உருவாக்கப்பட்ட சக்தியின் பீடமா தான் தெரியுது. முழுக்க முழுக்க தென்னாட்டில் உருவாக்கப்பட்டதுதான் இந்த சமணம். சமணர்கள் என்பவர்கள் யார் என்றால் நம்முடைய தொண்டை முழுமையாக யார் ஒருவன் தனக்குள் நிறுத்தி கொண்டு இவ்வுலக நியதிகள் அனைத்தையுமே உற்சாகமாக இவ்வுலகிற்கு பறைசாற்ற வேண்டும் என்பதை முழு ஊதுவனோடு ஒருவன் சொல்ல வேண்டுமானால் அவனுடைய பாதமே அவனுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். அதற்கான நியதியை ஒருவர் கொடுக்க வேண்டுமானால் அவரும் முக்தி என்பதன் பெயரை 3 காலங்களில் அறிந்து ஒரு காலத்தை உயரிய நீதிலும் மறுகாலத்தை மத்து பூர்த்தியும் காட்டிவிட்டால் போதும். எங்களுக்குள் இருக்கும் அனைத்து மிகுதிகளையுமே எங்கள் காலத்திற்கும் அப்பாற்பட்ட செய்திகளாக விளக்கம் தருவோம். ஆனா இங்க நாங்க பயணிச்சிருக்க இடத்தோட பேருங்க திருமலைங்கிற ஊருங்க. இங்க செஞ்சியிலிருந்து சுமார் ஒரு 80 மைல் தொலைவில் இருக்குங்க. நாங்க திருவண்ணாமலைக்கு பெயர் போன இடத்த தான் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா இந்த இடத்தை யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இறுதி கலனாய்வுத்துறைக்காக நாங்க பல இடங்களுக்கு பயணிச்சிருந்தாலும் எங்களுடைய ஊருல 2 வகையா பிரிக்கத்தாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். முழு சமணத்துவம், முழு ஆதித்துவம், முழு மகா பரிமத்துவம்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இதுதான் எங்களுடைய சமணர்களுடைய முழு பாகுபாடுங்க. முழு மகிமைத்துவத்தை இதுவரை எல்லாரும் கண்டிருப்பீங்க. சமணர்கள் என்பதன் பீடத்தை இதுவரை யாருமே கணிக்காத போது நாங்கள் மட்டும் எப்படி கணிக்க முடிஞ்சது, எங்களால் மட்டும் எப்படி இந்த விஷயங்களை உணர முடிஞ்சதுங்கிறதுக்காக எங்களுடைய ஆடிப்பீடத்தை துடைக்கும் போதுதான் தெரிஞ்சதுங்க. நாங்க இதுவரை எந்த ஒரு ஊதுவலனையும் முழு பரிவர்த்தனையோடு சொல்லிக் கொடுக்கும் பொழுது கூட அதில் ஆகம வித்தகங்கள் அனைத்தையுமே புத்த பரிவர்த்தங்கள் ஏற்படுத்தா போறோம். முழு ஆகமமும் வெற்றி கடாட்சமும் அமையட்டுங்கிறதுக்காக 2 வேர்க்கடலைகளை முழுமையா உருவாக்கி தந்தாங்க. முதல் வேர்க்கடலையில் யாருக்கெல்லாம் இது மகிமைத்துவம் புலப்படணுங்கிறதுக்காக 2 சூட்சும நாடிகளை ஓர் உடலில் வைத்து அதில் ஒரு உடலை மட்டும்தான் நாங்க இது வரைக்கும் உலகத்திற்கு காட்டிட்டு வந்தாங்க. மறு சூட்சும நாடி எப்படி வெளிப்படுங்கிறதுக்கான நாயத்துக்கு முழுமையா ஒருத்தருக்கு தெரிஞ்சுக்கணும்னா அவர்களுக்குள் இருக்கிற அடிப்பிரதங்கத்தை மட்டும்தான் முழுமையா ஊருடல் படுத்தி பார்க்க முடியுங்க. இந்த நாதங்கள் 2 வேர்க்கடலைகளை ஒரே நேரத்துல காண்பிச்சிருச்சுன்னா உங்களுடைய அடுத்த பாதகம் எங்கிருந்து புலப்படுதோ அதே இடத்துக்கு வந்து சேர்ந்துருங்க. ஒரே ஒரு வார்த்தையில ரொம்ப சுருக்கமா கூட சொல்லிடலாங்க. நீங்க இந்த பிறவியில் எடுத்த பயனை இதுவரை யாருமே உங்களுக்கு ஊருடல் செலுத்தாத பொழுது இப்பிறவியின் கடன் எப்படி தீர்க்கப்படுதுங்கிறத இந்த இனத்து பிறப்பு பயணத்துல தான் வைத்து முழுமை அர்ப்பணம் செய்யலாமாங்க. நீங்க எதனை உங்களுக்கான அடிப்படை துவாரங்கன்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்குள்ளேயே இருக்குது, உங்களால் இயக்கப்படுகின்றது. உங்களாலே அது இயக்கப்படணும்னா அதற்கும் முகத்துவாரம் ஒருத்தர் கொடுக்கணும். அவர் பெயரும் இன்னலடிகள் பல சார்ந்து இகமைத்துவங்கள் பல புரிந்து நற்செய்திகள் பல சொல்லி இவ்வுலகம் முழுமையும் சமநிலை அடைய வேண்டும், சமத்துவத்தை பெற வேண்டும், சமத்துவத்தின் முழு அதிகாரத்தையும் அடைய வேண்டும் என்பதை யார் ஒருவர் குறிக்கோளாக கொண்டு தன் உலக வாழ்க்கை அனைத்தையும் தன் உண்மை கருத்துக்காக பயன்படுத்துகின்றாரோ அவரிடமே இவை அனைத்தையும் ஒப்படைக்கப்பட்டு விட்டால் போதுங்க. இந்த சமணத்துவம் முழுமை பெற்றுருங்க. நிகரடியான ஒரு விஷயத்தை நாங்க சொல்ல வரங்க. இவங்க ஏன் இந்த இடங்களுக்கெல்லாம் முழு அர்ப்பணத்தை தாரங்கிறதுக்கான விஷயத்த இதுவரை இந்த தென்னாட்டுல எங்க உலகளாவிய சிலைகள் படைக்கப்பட்டதோ, எங்கெல்லாம் உயரிய நிலையில் கோயில்கள் அமைக்கப்பட்டதோ அவைகள் அனைத்திற்கும் மூத்தவரா இருக்கிறவங்க தாங்க இந்த திருமலை வாசிகள். இவங்களால இதுவரை எந்த ஒரு சொர்க்க வாசல் திறந்தாலும் இவருடைய அனுமதி இல்லாம எதுவும் செய்யப்பட மாட்டாதுங்க. இவங்க
எந்த ஒரு நொதிக்கலன்களை உருவாக்கினாலும் இவர்களுடைய அர்ப்பணம் இல்லாம அங்க எந்த ஒரு பற்பனமும் வேகாதுங்க. சிம்பிளா ஒரே ஒரு வார்த்தையில சொல்லலாங்க, உங்களுடைய நாத ஒலி உங்களுக்குள்ள கேட்கணும்னா கூட உங்களுடைய குருவின் முழு அர்ப்பணத்தையும் இங்க ஒருத்தர் கேட்டு அவருடைய ஆதி துருவத்தை காட்டணுங்கிறதுக்காக மட்டும் நீங்க பயணிச்சீங்கன்னா போதும், உங்களுடைய அடுத்த ஆட்சி பீடமே உங்களுக்குள்ள நான் யார் என்பதை முழுமைத்துவத்தோட சொல்லிடுமாங்க. அப்பேற்பட்ட இடம் தாங்க இந்த திருமலை என்கிற ஊருங்க. மிகவும் பிரசித்தி பெற்ற இடம். மகா அமைதித்துவமா இருக்காங்க. மா காலங்களையே கணிச்சிருக்காங்க. உலக நியதிகளை 3 பரிவர்த்தனைகளை செஞ்சிருக்காங்க. இறைகுருநாதருக்கு பெயர் போற்ற ஸ்தலங்க. இறைகுருநாதரா இருந்து இன்னல்கள் பல தீர்த்திருக்கிற ஸ்தலங்க இது. வடிக்கப்பட்ட பல நூல்கள்ல இந்த நூல் தான் பெயர் போற்ற நூல்னா இவர்களால் வடிக்கப்பட்டதுதான். இங்க இருக்கிற அனைத்து கோயில்களும் ஆலயங்களுங்கிறத முக்கியமான ஸ்தலமான திருவண்ணாமலைக்கும் இவங்க தான் ஆதி துருவங்கிறதையும் இங்க வெளிப்படையாவே சொல்லிடலாங்க. தொண்டூர் இயக்கத்தின் மிகவும் பழமைத்துவம் வாய்ந்தவர்கள்னா இவங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு காரணத்துவத்தையும் சொல்ல வேண்டியது இல்லைங்க. அவர்கள் இல்லைன்றி இவர்கள் இல்லை, இவர் இன்றி அவர் இல்லைங்கிறத முழுமைத்துவத்தோட சொல்லத்தான் திருமலை வாசிகள் பல போர்க்காலங்கள்ல கூட நைநோதியத்துவம்ங்கிற ஒரு விஷயத்த மறைமுகமா சொல்லி காட்டியிருக்காங்க. இதை எப்படி சொல்லணுங்கிறதுக்கான விதிமுத்துவத்தை நாங்க இன்னும் கூட விளக்கம் தர ஆசைப்படுறோங்க. எங்களுடைய 2ஆம் ஆண்டு கைதித்துவத்துல முழுமையான அர்ப்பணத்தை நாங்க கொடுக்கணும்ன்ற பட்சத்துல எங்களுடைய ஆண்டறிக்கை ஒன்றை இதுல வெளியிடுவோங்க. அதுல ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதிகளை மாற்றி அமைச்சு காட்டிக்கிட்டு இருக்கோம். யாருக்கெல்லாம் நாங்க பேசக்கூடிய வார்த்தையின் அர்த்தங்கள் முழுமை பலனை தருதோ அவர்கள் மட்டுமே என் நீதிகளை முழுமையை உணரக்கூடியவர்களா இருந்தாங்கன்னா, தர்ம பத்தினி இருக்கிற ஒரே ஒரு விஷயமான தனக்குள்ள இருக்கிற உணர்வலைகளை எப்படி தனக்குள்ளேயே சீரமைத்து பார்க்கலாம், உத்வேக ஞாயிறா இருக்கக்கூடிய குருநாதரின் பட்டறையிலிருந்து உருவாக்கப்பட்ட சக்தி பீடங்கள் அனைத்துமே முழுமைத்துவம் அடையலாங்கிறதையும் இங்க வெற்றி கடாட்சமா இருந்து சொல்லலாங்க. ஒரே ஒரு காலம் இது சொர்க்க காலங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்கணும்னா இந்த இடத்துல பயணிக்கிற ஒவ்வொருத்தருமே தன்னுடைய வாசஸ்தலத்துல நித்தியம் ஐதன்யம் என்ற பெயரை சூட்டிக்கலாங்க. இவர்களுக்கு மட்டும்தான் இந்த நிலையை கொடுப்போம், வேற யாருக்கும் இந்த நிலையை கொடுக்க மாட்டோங்கிறதுக்காக இவர்கள் மறைமுகமா இருந்து இன்று வரை தன் உள்ளங்கரைந்த எல்லா விஷயங்களையும் ஊருடுத்தி காட்டுவதற்காக தனம் தானியம் இரண்டையுமே 2 காலங்களா படுத்து தெரிஞ்சு ஒரே சுகத்துல மறைச்சு வச்சிருக்காங்க. உங்களுடைய அடுத்த வரலாற்றுல சில முக்கிய வரலாற்று பகுதிகளா குறிப்பிட வேண்டிய நாள் மிக நெருக்கமானதா இருக்கிறதால இப்போது சுயமுக்க கருத்துக்கள் இன்றி ஒரு சில வாசகங்களை மறைமுகமாக தான் தெளிவிச்சிருக்காங்க. 2வது பதிப்பகத்துல இதனுடைய முழுமை வாக்கியங்களையும் பெருமாறியான விளக்கங்களையும் அகம திருப்பறை என்ற வாசகத்தோடு நாங்க மீண்டும் பதிப்பறை செய்யறோம். அதுவரை உங்களுடைய குற்றால அறிக்கையின் மீண்டும் தெரிவிப்பது ஒன்றே ஒன்றுதான், யாருக்கெல்லாம் தன் நைவேத்தியம் முழுமைத்துவம் அடையணுமோ இத்திருமலை வாசிகளா இருக்கக்கூடிய எங்களிடம் வந்து முழுமைத்துவம் அடையுங்க. உங்களுக்கு அனைத்து பருமனங்களையும் உருவாக்கி தாரோன்னு சொல்லிதான் வெற்றி கடாச்சர்களுக்கு என்றும் இறைகுருநாதரே உச்சநிலையின் இறை தன்மையை உணர்த்தக்கூடியவர். அவருக்கே ஆகமம் அனைத்தும் தரப்படும். செல்வாக்கு என்ற ஒன்றை யாரெல்லாம் உணர வேண்டுமோ அவர்களின் முழு மூலமும் எங்களிடமிருந்தே பெறப்படுகிறது என்றில் அவர் உயிரோடு இருந்து உதுகனை 3 பதிகங்களிலும் தருவராயிருந்தால் இங்கு அனைவருமே முழு சமணர்களாய் மாறுவீர்களாக. கடைசியா ஒரே ஒரு வாக்கியத்தை சொல்லி இறுதி கலனை முடிக்கிறாங்க. மெய்போன் அறிந்தார் பல பேர் உண்டு, மெய்கலனோடு வாழ்ந்தார் செய்வர் உண்டு, ஆழ்ந்த கலன் உண்டு அறிந்தார் உண்டு, நான் கலனையும் அறிந்தார் யாரோ அவரே சமணர் என்று சொல்லி முடிக்கிறாங்க. என்றும் 2 பட்டறைகளில் ஒரு பட்டறை உதித்தாலும் நற்கலனோடு 4 போன எழுத்த குருநாதருக்கு என்றும் நமஸ்காரம் சொல்லி வித்திட்டபடி விதிகலனை காட்டு என்றும் முதியவருக்கு 3 காலங்களே என்று சமர்ப்பணம் செய்யறங்க. அனைவருக்கும் குருடி சரணங்க.